வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி தான் வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடச்சிருக்கு ஒரு வீடியோ போடுறதுக்கு அப்படின்னு. ஸோ ஏன்னா வந்து குவாரண்டைன் முடிஞ்சு வந்து எல்லாத்தையும் செட்டில் பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து வீடியோ போட முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு டொரண்டோவில் ஒரு பேஸ்மெண்ட் வீட்டில் இருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்திங்கன்னா நான் மேலே கார்ட்ஸில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பேஸ்மெண்ட் வந்து என்னோட குவாரண்டைனை முடிச்சுட்டு இப்போ நான் இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா வந்து வின்சர். ஸோ டொராண்டோ டு வின்சரில் தான் வந்து இப்போ நான் இருக்கேன். ஸோ குவாரண்டைன் முடிஞ்சதே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம் தான். ஏன்னா 14 நாள் வந்து யாரையுமே பார்க்காம வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. தனியாகவே வந்து இருந்தனால என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ரொம்பவே போர் அடிச்சது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இங்கே வந்து வெளியே எல்லாரையும் பார்த்து பசங்கள் வந்து பார்க்குறது தான் வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பி தான். ஸோ அப்படி இங்கே வந்து குவாரண்டைன் முடிச்சு நீங்கள் வெளியே போனாலுமே கூட வந்து இங்கே ஸ்டே அட் ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்மளால் எங்கேயும் ஜாஸ்தியாக வெளியே போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் எசென்சியலுக்கு மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து வெளியே போக முடியும். ஸோ நான் எசென்சியலுக்குலாம் வந்து உங்களால் எதுவும் வாங்கவும் முடியாது. ஸோ அது ஒரு பிரச்சனை தான். இந்த மாதிரி ஆர்டர் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த க்ரோசரிஸ் அப்புறம் சாப்பாடு ஐட்டங்கள் வாங்குறதுக்காக மட்டும்தான் வந்து வெளியே போக வேண்டியதாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் சும்மா நீங்கள் வெளியே போயிட்டு சீக்கிரம் வந்துடணும், பட் ரொம்ப நேரம் வந்து வெளியே ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் கூட்டமாக நிற்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஆர்டர்ஸ் தான் வந்து இங்கேயும் போட்டிருக்காங்க. ஸோ இங்கே வின்சர் வந்த உடனே வந்து நம்ம சுற்றி பார்த்த இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரிவர் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இங்கேருந்து வின்சர்லேருந்து பார்த்தா உங்களுக்கு வந்து யூஎஸ்ஏ தெரியும், அதாவது டிட்ராய்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே பக்கம் தான், ஒரு சின்ன ஒரு பிரிட்ஜ் தான். அதாவது ஒரு ½ அன் ஹவர் டிரைவ்லேயே வந்து நீங்கள் யூஎஸ் போயிடலாம். ஸோ அதுக்கு பேர் அம்பாசிடர் பிரிட்ஜ் அப்படின்னுவாங்க, இல்லைனா டிட்ராய்ட் பிரிட்ஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்து போய் பார்த்தோம் ஃபஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த பக்கம் பார்த்தா யூஎஸ்ஏ, இந்த பக்கம் பார்த்தா கனடா. ஸோ வின்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலாக ஒரு கெனடியன் பார்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அந்த யூஎஸ்ஏ, இந்த பக்கம் கனடா அப்படின்றது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ பில்டிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ பெருசாக இருந்தது. நம்மலாம் வந்து அந்தளவுக்கு பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து வாழ்க்கையிலே பார்த்ததே கிடையாது. படத்தில் பார்க்கறதோட சரி. ஸோ நேரில் பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது. இவ்வளோ பெரிய பில்டிங்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கே வந்து ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அடுத்து சுற்றி பார்த்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த க்ரோசரி ஸ்டோர்ஸ், அப்புறம் இந்த சாப்பாடு போய் வாங்குகிற விஷயங்கள், அதுக்கு தேவையானதெல்லாம் போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சூப்பர் மார்க்கெட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசாக இருந்தது. ஸோ நாங்கள் போன ஒரு க்ரோசரி ஸ்டோர்லாம் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட சைனீஸ் ஸ்டோர்னு நினைக்கிறேன். எல்லாமே பார்த்திங்கன்னா சைனீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நிறைய ஐட்டம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே சைனீஸில் தான் இருந்தது. ஸோ நாங்கள் இருக்கிற ஏரியாவில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய சைனீஸ் தான் இருக்காங்க. நாங்கள் இருக்கிற வீடு கூட அதோட ஓனர் கூட சைனீஸ் தான். ஸோ நிறைய சைனீஸ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இந்த க்ரோசரி ஸ்டோரில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே சைனீஸ் தான் இருந்தது. ரொம்பவே வித்தியாசமாக, ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம இங்கிலீஷ்லாம் புரியலை. ஸோ அதுவே கொஞ்சம் என்னடா அது, இங்கே வந்து சைனீஸ் பீப்புள்ஸ் தான் இருக்காங்க அந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ இது ஒரு வித்தியாசமான ஒரு க்ரோசரி ஸ்டோர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து வால்மார்ட்டை வந்து போய் பார்த்தோம். ஸோ அன்றைக்கி வந்து எப்படி ஏற்பட்ட ஒரு அக்கா வந்து என்னை பார்த்து தமிழ் பேசுவியா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து ஒரு நிகழ்வு நடந்தது. அது என்ன அப்படின்னா பஸ் ஏறதுக்காண்டி போயிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி பஸ் ஏற போகும்போது பார்த்திங்கன்னா எங்ககிட்ட வந்து அமௌண்ட் இல்லை, அதாவது சில்லறைகள் இல்லை, எல்லாமே வந்து நோட்டாக தான் இருந்தது. ஸோ அதை கொண்டு போய் நீட்டும், எங்களுக்கு தெரியல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதை கொண்டு போய் நீட்டும் போது பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில்லறை தர முடியாது, சில்லறை இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சரி பரவாயில்ல, ரைட் ஃபார் ஃப்ரீ அப்படின்னாங்க. அடுத்த தடவை கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும். ஸோ அந்த 4 கிலோமீட்டர் ரைடு பார்த்திங்கன்னா வந்து ஃப்ரீயாக தான் வந்தோம். அவங்க வந்து காசே கேட்கல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நடந்தது. நம்ம ஊர்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. காசெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டாப்பில் இறங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து ரைட் பண்ண விட்டாங்க. பட் இது வந்து ஒரே ஒரு டைம் தான் ஆனாலுமே கூட ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா சரி அமௌண்ட்டு சேஞ்ச் இல்லை அப்படின்னா உடனே வந்து சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரைட் பண்ண விட்டாங்க. ஸோ அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயந்தான். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம், இதெல்லாம் வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் அடுத்த வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட கிளாஸ் தான். ஸோ இந்த மாஸ்டர்ஸ் தேவைக்கான கிளாஸ் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் பார்த்திங்கன்னா வந்து இந்த படிக்கிறது அப்படின்னு சொல்லி அப்படி இப்படின்னு டைம் எல்லாமே ஓடிடும். அதே சமயம் இன்னொரு ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பார்ட் டைம் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா பார்ட் டைம் வந்து எப்படி கிடைக்கும், எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான். ஏன்னா வந்து இது வந்து முழுக்க லக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து நம்ம எவ்வளோ தான் அப்ளை பண்ணாலுமே பார்த்திங்கன்னா வந்து எப்படி அவங்க சூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ நம்மளால் வந்து அப்ளை தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அவங்க இன்டர்வியூ வச்சு கூப்பிட்றது எல்லாமே வந்து முழுக்கவே வந்து ஒரு லக்கு தான் அப்படி தான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வந்து சீக்கிரமாக கிடச்சிருக்கு, மாத கணக்கில் கிடச்சிருக்கு. ஸோ இதுன்னு சொல்லவே முடியாது. அந்த டைம் கேப், அந்த டைம் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக லக்கு தான். ஸோ அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. கண்டிப்பாக வந்து நம்புவோம். நானும் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் வரலை. கண்டிப்பாக வந்து லேட் ஆகும் தெரியும், அதுவும் கண்டிப்பாக லக்கும் தெரியும். பட் ஆனால் நம்ம வாழ்க்கையில் வந்து லக் அப்படிங்கிறது 0 அப்படின்னே சொல்லலாம். ஸோ அப்படி இருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து சரி நம்மளோட முயற்சியை நம்ம போட்டுகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். சரி எவ்வளோ டைம் ஆனாலும் டிப்ரெஸ் ஆகாமல் அதை பற்றி நினச்சிட்டே இருக்காமல் நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ அதுதான் வந்து நம்மளால் பண்ண முடியும்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அநேகமாக வந்து இதே மாதிரி கண்டிப்பாக நானும் இனிமேல் நிறைய வீடியோ வந்து போடுறேன். ஸோ டெக் பற்றியும் கண்டிப்பாக வந்து போடுறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்துன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் பற்றி இருக்கிற ஒரு ஏதாவது டவுட்னாலும் சரி, எதுவாக இருந்தாலும் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கனடாவுக்கு பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பேன் வந்து இருக்குது இந்தியாவிலேருந்து. கண்டிப்பாக அது வந்து இன்னுமே வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து இந்த மந்த் வரைக்கும் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்டே அட் ஹோம் ஆர்டரே பார்த்திங்கன்னா வந்து அவங்க எடுக்கிற மாதிரி தெரியல. இங்கேயும் வந்து கேஸ் ஜாஸ்தி ஆகிட்டே தான் இருக்குது. இப்போதைக்கு அவங்க இந்த ட்ராவல் பற்றியோ அது மட்டும் இல்லாமல் இந்த லாக்டவுன் லிஃப்ட் பற்றியோ எதுவுமே சொல்லலை. எக்ஸ்டெண்ட் பண்ணுறதை பற்றி தான் வந்து சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து எதுவுமே வந்து நம்மளால் கெஸ் பண்ணவே முடியலை காய்ஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா வந்து நிலைமை ரொம்பவே மோசமாக தான் இருக்குது. ஸோ பார்க்கும்போதெல்லாம் வந்து ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஸோ வீட்டில் வந்து டெய்லி ஃபோன் பண்ணி கேட்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஏன்னா ரொம்ப தூரம் தள்ளி இருக்கிறனால வந்து ரொம்பவே பயமாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா வந்து ரொம்பவே வந்து கையை மீறி போயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்தியா நினைக்கும் போது ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. ஸோ அதே சமயம் ரொம்பவும் பயமாகவும் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஃபேமிலி ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்காங்கன்றனால கண்டிப்பாக வந்து ஒரு பயமாக தான் இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நம்மளால் முடிக்க வந்து வேண்டாதான் முடியும். ஸோ நம்மளால் வந்து தைரியமாக இருக்கிறது மட்டும்தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ எல்லாருமே தைரியமாக இருங்க. கண்டிப்பாக வந்து இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தைரியமாகவே இருப்போம். நம்ம வந்து நல்லதே நம்புவோம், நல்லதே நினைப்போம், நல்லதே வந்து நடக்கும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து முடிச்சிடுறேன். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.